ராஜசேகர் நம்பி வந்துட்டீங்க. உங்கள் பிரச்சனை இன்னையோடு சால்வ்டு. செக்ஷன் 498A டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸில் குடும்பத்தையே தூக்கி உள்ளே போட்டா அவனே கோர்ட்டில் வந்து நம்ம கேட்குற டைவர்ஸை கொடுத்துட்டு போகிறான். சார், வழக்கமாக கோர்ட்டுக்கு வந்தால் என்ன சார் கொடுப்பாங்க? வாய்தா கொடுப்பாங்க. ஆனால் அட்வொகேட் ராஜசேகர் உங்களுக்கு கல்யாண டேட்டை வாங்கி முழு சம்மதத்தோட நீங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழறதா மனு கொடுத்துருக்கீங்க. மியூச்சுவல் கன்சர்ன் செக்ஷன் 13B படி நீங்க 2 பேரும் 1 வருஷம் பிரிஞ்சு வாழணும். இந்த 1 வருஷ பீரியட்ல நீங்க 2 பேரும் மனசு மாறாம பிரிஞ்சு வாழறது தான் சரின்னு முடிவெடுத்தா அடுத்த வருஷம் இதே நாள் ஜூன் 1ஆம் தேதி சட்டப்படி உங்க 2 பேருக்கும் விவாகரத்து கிடைக்கும். ஆனா மேம், எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன சொல்லுங்க? அவங்க வயிற்றுல என் குழந்தை இருக்கு. எனக்கு என் குழந்தை வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, யார் சென்ஸ் பேசுறாங்க யார் நான்சென்ஸ் பேசுறாங்கன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ப்ளீஸ். நாங்க அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இவனுக்கு எப்படி பிள்ளை பெத்து கொடுக்க முடியும்? இங்க நீங்க எதுவும் பேசக்கூடாது, உட்காருங்க. இது நம்ம வீடு இல்லை. ஷட் அப். அவங்க வேற எத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் என் குழந்தை பெத்து கொடுக்கறதுக்கும் என்ன சம்பந்தம் மேம்? எனக்கு என் குழந்தை வேணும். ஏன்னா மேம், நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. இந்த 7 மாச கல்யாண வாழ்க்கையில 7 ஜென்மத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க கூடாது நல்லா உணர்ந்துட்டேன். நல்ல அம்மா, பாட்டி, அண்ணன், தங்கச்சி இருக்காங்க. போதும், எனக்கு இந்த சந்தோஷம் போதும். பொண்டாட்டிக்கிற பேர்ல ஒரு டார்ச்சர் தேவையில்லை. ஆனா மேம், எனக்கு என் வாரிசு வேணும். அவங்க வயத்துல இருக்கிற என் உசுர் எனக்கு வேணும். தயவு செய்து என் குழந்தைய அழைக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க மேம். மேடம், அவன் சும்மா எழுதி டிராமா பண்றான். ப்ளீஸ் தயவு செஞ்சு அவனை நம்பாதீங்க. உங்களை பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல. சிராம், நீங்க கொடுத்துருக்கிற 1 வருஷம் அவகாசத்துல என் குழந்தை பெத்து கொடுக்கறதுல என்ன மேம் கஷ்டம்? வர்ஜின் சொல்லியா வேற கல்யாணம் பண்ணிக்க போறாங்க? அபார்ஷனுக்கும் டெலிவரிக்கும் என்ன மேம் வித்தியாசம்? ப்ளீஸ் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஃபீலிங்ஸ். இங்க பாருங்க பிரியா, வயித்துல இருக்கிற குழந்தையை அழிக்கிறது சட்டப்படி குற்றம். உங்க முழு சம்மதத்தோட இந்த குழந்தையை பெத்து கொடுக்கணும். மேம், இன்னொரு சின்ன வேண்டுகோள். சொல்லுங்க மிஸ்டர். இவங்களும் இவங்க அம்மாவும் பயங்கரமான கிரிமினல்ஸ். ஏற்கனவே எனக்கு தெரியாம ஒரு வாட்டி இந்த குழந்தைய அபார்ட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டாங்க. அதனால இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இவங்க என் வீட்டில் தான் இருக்கணும் மேம். நான் அந்த வீட்டில் 1 செகண்ட் கூட இருக்க முடியாது. அது வீடுல நரகம். சரி மேம், இவங்க நரகத்துக்கு வர வேண்டாம். நான் அவங்க வீட்டில் போயிருக்கேன். ஆனா என் குழந்தைக்கு பாதுகாப்பு நீங்க தான் கொடுக்கணும் மேம். இவன் எப்படி என் வீட்டுல தங்க முடியும்? வாய் முடுங்க. உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இனிமே பேசுனீங்கன்னா வெளியே அனுப்பிச்சிடுவேன். போயிடலாமா? ஏன் நீ உருமுற? ஷட் அப். குழந்தை பிறக்கும் வரை சந்தான கிருஷ்ணன் பிரியா வீட்டில் இருக்க கோர்ட் அனுமதி அளிக்கிறது. பாதுகாப்புக்காக அவருக்கு வேண்டிய உதவிகளை காவல்துறை செய்து கொடுக்குமாறு ஆணையிடுகிறேன். தேங்க்யூ மேம். ஏய், இரு. கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு பப்பாளி பழம் கொடுக்க கூடாது. என்ன கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். நீ சாப்பிடுற.
யாருமா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? PCKC அப்படின்னா போலீஸ் கான்ஸ்டபிள் கோவை சரளா. இங்க என்ன பண்றீங்க? பொத்திக்கிட்டு உட்காரு. நீ யார்? நீ கோர்ட்டுக்கு வந்தியா? இது கோர்ட் ஆர்டர், பந்தோபஸ்துக்காக வந்திருக்காங்க. எஸ். இங்க யாராவது எசகு பெசகா பேச ஆரம்பிச்சீங்க டங்கு வர அத்துப்படுவேன். டங்கு வரனா? உட்காருங்க மாப்ள, நீங்க உட்காருங்க. யாரு மாப்பிள? அமெரிக்காவில இருந்த மாப்பிள அடுத்த வாரம் வரான். பப்ளு, இவங்களுக்கு சர்வன்ஸ் குவார்டர்ஸ் காட்டு. சரி வாங்க. ஏய், பொத்திக்கிட்டு உட்காருன்னு சொன்னேன்ல. யார் சர்வன்ஸ் குவார்டர்ஸ்ல இருக்க போறா? நான் இங்க தான் இருக்க போறேன். அது மட்டும் இல்ல, இவ கூட இவ பெட்ரூம்ல தான் படுக்க போறேன். வாட்? உனக்காக இல்லடி, உன் வயித்துக்குள்ள இருக்கிற என் குழந்தையோட சேஃப்டிக்காக. நானும் உங்க கூட தான் படுத்துக்குவேன். ஆமா. வாட் இஸ் திஸ்? என்ன? உங்க சேஃப்டிக்காக. ஏய், என்ன சாப்பிடுற நீ? பப்பாளி பிரெக்னன்ட் லேடி சாப்பிட கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஹீட் அது. Are you trying to kill my child again? ஏமா, நீ சின்ன பொண்ணு, ஆத்தாகாரி உனக்கு அறிவில்ல? பிச்சு புடுவ பிச்சு. மினி. எஸ் சார். அது வந்து மினியா? எஸ், நர்ஸ் மினி. இவங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிட கூடாதுன்னு டாக்டர் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்களே, அது ஜோரா ஒரு வாட்டி உங்களுக்கு படிச்சு காமிங்க. ஓகே சார். மேம், மார்னிங் 8 AM பாதாம், பிஸ்தா, பால், ஃப்ரூட். நோ வே மாமா, இதெல்லாம் என்னால சாப்பிட முடியாது. சாப்பிட்டு தான் ஆகணுமா? இது டாக்டர் அட்வைஸ். சாப்பிட முடியாதுங்கறல. பிசிகேசி. பிச்சு புடுவ பிச்சு. அது இல்லங்க. அந்த ஜட்ஜ் அம்மா கொஞ்சம் ஃபோன் போடுங்க. கரெக்ட். இந்த வீட்ல போன் எங்க இருக்கு? இதோ இருக்கு. இந்த என்னங்க? Thank you. கொடுத்து தான் ஆகணும். கோர்ட் ஆர்டர் ஜெயில்ல போட்டுருவாங்க. ஹலோ, ஜட்ஜ் ரேகா மேடம்ங்களா? இந்த பிரியா சகி கேஸ் ஒரே லடாயா இருக்கு மேடம். பிரியா சகி இல்ல மேடம், பிரியா சகி. ஆமாமா, அந்த பொண்ணு சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்குது மேடம். மேடம், நான் வேணா ஒண்ணு செய்யட்டுங்களா? அந்த பொண்ணு ஒரு 2 நாளைக்கு லாக்அப்ல போட்டு கையில விலங்க மாட்டி முட்டிக்கு முட்டி தட்டி பெண்ட் எடுத்துட்டுமா? ப்ளீஸ் ஸ்டாப் இட். மேடம், ஒரு நிமிஷம். பொண்ணு கொஞ்சம் பெண்ட் ஆற மாதிரி இருக்கு, நிமித்திட்டு கூப்பிடுறேன். இப்போ என்ன வேணும் உங்களுக்கு இது எல்லாம்? பாரு, நான் என்ன சொல்றேனோ அதான் செய்யணும். நான் என்ன கொடுக்கறேனோ அதை மட்டும் தான் சாப்பிடணும். எனக்கு சாப்பாடு வேணாம், ஒரு மண்ணு வேணாம். நோ, நீ மசக்கக்காரி. மண்ணோ சாம்பலோ தின்னதாகும். ஓ காட், டூ மச். போடி ரூமுக்கு, நான் வரேன். நர்ஸ் மினி, ஒரு நிமிஷம். எஸ் சார். பிளட் ப்ரெஷர்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கு சார். சரி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே போறீங்களா? நானும் இங்கதான் படுப்பேன். இல்ல, இது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒரு சென்சிட்டிவான விஷயம். ஓ, அப்படி ட்ரை பண்றீங்களா? ஓகே. குட் நைட் பிசிகேசி. நர்ஸ் மினி. என்ன? என்னன்னா? என்ன பண்ண போற? முத்தம் கொடுக்க போறேன். என்னது? உனக்கு இல்லடி, உன் வயித்துக்குள்ள இருக்கிற என் குழந்தைக்கு நான் முத்தம் கொடுக்க போறேன். இப்பதான் சரியான சமயத்துல கரெக்டா அடிச்சிருக்க. சரி சரி, நான் முத்தம் கொடுக்கணும். அதெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம். ஏய், இது பாரு, உன்னை வேணா கொஞ்சம் வேண்டாம்னு நீ சொல்லலாம், ஆனா என் குழந்தைய கொஞ்சம் வேண்டாம்னு சொல்றதுக்கு உனக்கு அதிகாரம் இல்ல. நீ ஒழுங்கா ஒத்துக்கலன்னா நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன். பிசிகேசி. எஸ், பிச்சு புடா பிச்சு. என்னாச்சு? இப்போதைக்கு வேணாம், ஆனா அப்புறம் கூப்பிடுறேன். ஓகே, உங்களுக்கு தேவைன்னா கூப்பிடுங்க, நான் வரேன். இப்ப கூப்பிட்ட மாதிரியே கூப்பிடுறேன், போங்க ப்ளீஸ். தேங்க்யூ. என்ன? என் கண்ணு, என் செல்லம், என் குட்டி, கவலையே படாத. இப்போ நீ ஒரு நரகத்துல இருக்க. உங்க அப்பா கூடிய சீக்கிரம் உன்னை உன் ஸ்வர்க்கத்துக்கு கூட்டு போயிடுவான். சரியா? இப்போ நீ தூங்கு, தூங்கு. ஜோ ஜோ ஜோ. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. நான் தூங்கணும். தூங்கு, யார் வேணானாங்க? ஜோ ஜோ. இப்படி இம்சை பண்ணா நான் அப்படியே தூங்க முடியும்? தட் இஸ் யோர் ப்ராப்ளம். அது உன் பிரச்சனை. நான் என் குழந்தைய கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நீ தூங்குடா கண்ணா. ஜோ ஜோ ஜோ. பட்டு கட்டி ஜோ, தங்க கட்டி ஜோ, ஜோ 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 ஜோ. பட்டு கட்டி ஜோ, தங்க கட்டி ஜோ, ஜோ 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 ஜோ. பட்டு கொட்டேஜோ, தங்க கொட்டேஜோ, ஜோ 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 ஜோ. ஏய், எழுது 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 எழுது.
ஏய் என்ன மணி 6:15 ஆச்சு, வாக்கிங் போகணும். நான் எங்க தூங்குனேன்? ஏய் அதெல்லாம் எனக்கு தெரியாது. பேசாம வாக்கிங்க்கு வா, இல்லடா நான் போலீஸுக்கு கூப்பிடுவேன். பிசி கேஸே. என்னமா பிரச்சனைங்க? ஏங்க அவங்க நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவாங்களா? ஆனா என் குழந்தைய கூட்டிட்டு வாக்கிங் போக மாட்டாங்க. அப்படியா? நர்ஸ் எடுத்து சொல்லுங்க. Yeah, morning 6 a.m. you must walk. Right. Doctor's instruction. ஃபுல் நைட் என்ன தூங்கவே விடலங்க. அப்படியா? மாசம். ஏங்க நீங்க ஒரே நினைப்புல தான் இருப்பீங்களா? அது இல்லையா? இல்ல ஐயோ. அதானே. ஏமா உனக்கு தூங்க வேணும், டைவர்ஸ் வேணுமா? இப்பவே ஜட்ஜ் மடத்தை எழுப்புறேன். இந்த வீட்ல போன் எங்க இருக்கு? கிடிங்க. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? வாக்கிங் போணும் அவ்வளவுதானே? ஆமா. வந்து தொலைக்கிறேன். வாங்க வாங்க. திவ்யா, உயிரை கொடுப்பேன் திவ்யா உனக்காக. நீ என்ன கேட்டாலும் ஏன் என்ன சொன்னாலும் உடனே செய்வேன். உன் மனசா இருப்பேன் திவ்யா. சும்மா மண்ணில் உன் பேர் எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறியா? மனசு பூரா நீதான் இருக்க. இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட இதே கடற்கரையில நம்ம பேரை எழுதி இப்படியே உட்காந்துருக்கணும் திவ்யா. So sweet. ஐ லவ் யூ திவ்யா. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். Yes, என்னது? திவ்யா பாரதி எங்க பேரு. ஸ்டார்ஸ் காட்டினானா? இல்லையே. இனிமே காட்டுவான். காலங்காத்தால உன்னை கூட்டிட்டு வந்து போய் மேல போய் சொல்லிட்டு இருக்கான். ஹலோ, நீ எக்ஸ்கியூஸ் மீ. அவனை நம்பி ஏமாந்துடாத. அப்புறம் கல்யாணம் பண்ணா ரொம்ப கஷ்டப்படுவேன். அனுபவத்துல சொல்றேன். அவன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு பிடிச்சிருக்கு. நான் சந்தோஷமா இருக்கணும்னு தானே அவன் இப்படி செய்யறா. லவ்ல எந்த எதிர்பார்ப்பும் இல்லைனா ஏமாற்றமே இல்லை. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். ஏய், ஏய் என்னது? என்னமா இதெல்லாம்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? பார்த்தா தெரியல, டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். அது தெரியுது, ஆனா வயித்துக்குள்ள என் குழந்தை இருக்கு. அத பத்தி எனக்கு என்ன கவலை? ஏன் இஷ்டம், நான் ஆடுறேன். பிசி கேசி. பிச்சு புடி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி மியூசிக் ஆஃப் பண்ணுங்க. அட நீங்க ஏங்க ஆடிட்டே போயிட்டு இருக்கீங்க? என் வயித்துல புள்ளி இல்லையே. சரி நர்ஸ் மணி. கம். டேய் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? வயித்துல குழந்தை இருக்கும்போது நல்லதுதான் நினைக்கணும். எஸ். நல்ல இசையா தான் கேட்கணும். Yeah. நல்லதுதான் பார்க்கணும். Absolutely. நான் உங்ககிட்ட அங்க என்ன பாக்குறேன்? Oh no. யூ ஃபுல், என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா போட்டுவ டஸ்ட்பின்ல போடுவேன். இது பாரு, என் குழந்தை உன் கண்ணால தான் இந்த உலகத்தை பாக்குது. அது இந்த கர்மத்தை பார்த்தா என்ன ஆகுறது? Bloody பிச்சு புடி வந்துச்சு. பேச்சோட இருக்கணும். ஏய் என்னாச்சு? என்னாச்சு? குழந்தை ஒதுக்குது. அப்படி போடுற கண்ணா, நல்லா ஓதுற, நல்லா ஓதுற, குத்துறா, நீனு குத்துறா. உங்க அப்பா அடிக்கிறால, ஓதுற, நல்லா எட்டி ஓதுறா. உள்ள இருந்தே பொடி வாங்கடா. அப்படி போடு. டார்ச்சர் பண்றல, விட மாட்டேன். உன்னை விடவே மாட்டேன். லவ் பண்ணும்போது இதே தான் சொன்னேன். சொல்ற ஸ்டைல் தான் மாறி போச்சு. வனிதா, இன்னைக்கு போலீஸ் துணையோட போட்டு தாக்கிற வேண்டிதான். 2 லார்ஜா ஹெவி லார்ஜாவே போட்டுடுற. இந்த வாசனைக்கு வறுத்த முந்திரி பருப்பு இருந்தா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. பருப்பு கேட்டா செருப்பு வருது. ஏமா போலீஸா பொறுக்கியா நீ? ஏய், போலீஸ் பாதி பொறுக்கி பாதி கலந்து செய்த என்ன நான்சென்ஸ் இது? பந்தோபஸ்துக்கு வந்த போலீஸ் இப்படி ரகலை பண்றீங்களே? ஏய், வாய திறந்த உன்னை தலைகீழ கவுத்து போட்டு தார் ரோட்ல தேய்ச்சிருவேன். ஏண்டி, அறிவில்ல உனக்கு? ஒரு கர்ப்பிணி பொண்ணு இருக்கிற இடத்துல சிகரெட் குடிக்க கூடாது, தண்ணி அடிக்க கூடாதுன்னு தெரியாது உனக்கு? ஏய், இந்த வீட்ல ஆம்பளைங்களே இல்லையா? அது தெரிஞ்சாதான் தேவலையே. எஸ், உங்களை கூப்பிடுறாங்க. வந்துட்டேன். வாயா. நீ எல்லாத்தையும் லூசா விட்டதுனாலதான் இவளுங்க எல்லாம் லூஸ் ஆகி போய் வீட்டையே கிளப்பா மாத்தி இருக்காளுங்க. இவங்க யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுமா. நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன். என்னையா ட்ரை பண்ண? இவளை எல்லாம் பொண்டாட்டின்னு கூட பார்க்காம வார ரூமுக்குள்ள போட்டு முட்டி தட்டி பெண்ட் எடுத்து டங்கு வர அத்து விட்டுருக்கணும். யூ ஆர் ரைட், பட் என்னையா ரைட்? இந்த நிக்கிறாளே சிங்காரி, யாரியா இவ? நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். இவ இங்கதான் நானும் இருக்கா. வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். இவங்க தான் இருக்கா? ஷீ இஸ் மை. அப்படி போடு. அப்ப நீதான் அவளை
வச்சுக்கிட்டு இருக்கறியா நோ 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 என்ன பாக்குறவங்களுக்கு அப்படித்தானே நோ 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 இவளை யாரும் வச்சுக்க முடியாதுமா. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டாங்க. 3 தடவை டைவர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா, சரி இத கிடக்குற விடு. அதோ அங்க ஒண்ணு நிக்குதே, அது யாரியா? இந்தாமா அதுக்கு இது என்ன அவ்வளவுதான். டே, வாடா இங்க. என்ன யாரா இதுக்கு விட்ட பேஸ்ட் மாதிரி இருந்துட்டு பளிச்சு பளிச்சுன்னு பல்பா காட்டுற. வேணாம், நான் அப்புறம் ஒரிஜினல் போலீஸ் கூப்பிடுவேன். டாங்க வாடி உலக்க கொழுந்த ஒண்ணா அப்படியே. ஏன் சார் இங்கேயே உட்காந்துருக்கீங்க? பேசாம அந்த நர்ஸை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போங்க. பொண்டாட்டி தூக்கிட்டு போங்க, புகையா இருக்குல்ல. சரி. போங்க. வா, லுக் கூட்டது போதும், உள்ள போலாம். இங்க வர புகையா இருக்கு. மினி பேண்டேஜ் எல்லாம் ரெடி பண்ணுங்க, தேவைப்படும். ஏய், பின்னாடி எங்க வர? எங்கிட்டியா இனிமே உங்க 2 பேரும் இந்த வீட்ல நான் பார்த்தேன் டங்கு வர போயிடுச்சுங்க. சார் என் வேலை முக்காவாசி முடிஞ்சு போச்சு. நீங்க மனசு வச்சா கோயம்புத்தூர்ல 4 நாளைக்கு ஆன் டியூட்டில எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கு. பிசி கேசி, நீங்க டியூட்டில இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் இப்படி 4 நாளைக்கு இல்ல 4 வாரத்துக்கு போயிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. டியூட்டிக்கு மேல நிறைய உதவி செஞ்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த டங்கு வரனா